எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவ்வளோதான், மழை வந்துருச்சுல, பத்த கட்டை போட்டு மீன் பிடிச்சாச்சுங்க. ஒரு பிடி மீன் இருக்கும். கொடுத்துட்டு போனாங்க ஓசி. காசு இல்லை, சும்மா கொடுத்தாங்க சமைச்சு சாப்பிட சொல்லி. வாங்க எல்லோரும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட. இந்த அடமலைக்கு க்ளீன் பண்ணுறதாங்க பெரிய விஷயம். ஆனால் இந்த சில்வர் பொடிங்கிறத பார்த்து நான் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் இந்த சில்வர் பொடி மீனை வந்து பார்த்துருக்கேன். இந்த வருஷம் வந்து பானாப்பறையில் வந்து இந்த சில்வர் பொடி மீன் விழுந்திருக்கு. சில்வர் பொடியும் புளியோலக்கண்டையும், இதில் ரெண்டுலேயுமே முள் இருக்காது அவ்வளோவா. நல்லாயிருக்கும், ஐர மீன் குழம்பு மாதிரி இருக்கும். குழம்பு வச்சோன்னா சூப்பராக இருக்கும். வாங்க எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட. இந்த கத்திரிக்காய் ஒரு அக்கா விவசாயம் பண்ணுவாங்க. எப்போவுமே என்ன விவசாயம் பண்ணாலும் அந்த அக்கா எனக்கு எதுவாக இருந்தாலும் கொடுத்துருவாங்க. முள்ளங்கி போடுவாங்க, வெள்ளரிக்காய் போடுவாங்க, எல்லாமே என்னெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க. எல்லா விவசாயம் பண்ணாலும் அவங்க போகையில் இந்தாடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. எப்போவுமே எந்த பொருளாக இருந்தாலும் அந்த அக்கா எனக்கு தருவாங்க. ரொம்ப சந்தோஷம். நேற்று ஒருத்தல்கிட்ட தேங்காய் இல்லைப்பா வீட்டில், அங்கே தோப்பில் கிடக்கு, வீட்டில் தேங்காய் இல்லை சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அது ஒரு தேங்காய் கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்காங்க. நான் அந்த ஊருக்கு வந்துட்டு காசு பணத்தை சம்பாதிக்கலைனாலும் ஒரு சில மக்களை சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உடம்பு சரியில்லை. இந்த கத்திரிக்காய் கொடுத்தவங்க வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். அவங்க வீட்டில் 100 உருப்படி ஆடு இருக்குது, மாடு இருக்குது. இருந்தாலும் ஆட்டை கொண்டாந்து விட்டுட்டு என் கொட்டத்தில் வந்து சாணி எழுறாங்க. அக்கா என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறேன். பரவாயில்ல பிள்ளை, ஒரு உதவி தானே, ஏன் மாடாக இருந்தால் நல்ல மாட்டேனா, அவனுக்கு உடம்பு சரியில்லைல்ல அப்படின்ற போது எனக்கு அந்த ஒரு செகண்ட் வந்து ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த நேரம் எனக்கு அழுகையும் தன்னறியாமல் வந்துச்சு. ஏன் அப்படின்னா என்ன சார்ந்தவங்க யாரும் எனக்கு உறுதுணையாக இல்லை. நான் பழக்கப்பட்டவங்க நமக்கு இதாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஊருக்கு வந்துட்டு ஒரு சில மக்களை ஏண்டா பழகணும்னு நினச்சிருக்கேன். ஒரு சில மக்களை இவங்க நட்பை விடவே கூடாதுன்ற அளவுக்கு ஒரு சில மக்களையும் நான் அந்த ஊரில் சம்பாதிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு குட்டி வீடியோ.